Hi guys, welcome back to another important video. இன்னைக்கு இந்த வீடியோவில் we are going to talk about breakfast indicator. இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ரிசர்ச் டூல். நான் வந்து ஒரு கஸ்டம் இன்ட்ராடே ட்ரேடிங் சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னா இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இண்டிகேட்டர் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஹார்ட்லி 2 minutes ஆகும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் என்னன்னா ட்ரேடிங் சிஸ்டம் பற்றி. ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இல்லைனா ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னது. ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து எதுக்கு தேவை இந்த ட்ரேடிங் சிஸ்டம், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, நம்ம ட்ரேடிங் ஜேர்னியில் எதுக்கு தேவைன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். லெட்ஸ் குவிக்லி லேர்ன் எப்படி ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணலான்ட்டு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் 3 பார்ட்ஸ் இருக்குது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு மெயின் 3 பார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஓகே. செகண்ட் வந்து எட்ஜ், உங்கள் எட்ஜ், ட்ரேடிங் எட்ஜ், உங்கள் டூல்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அது வந்து செகண்ட். தேர்ட் வந்து ரூல்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கணும். நாளைக்கு வந்து மார்க்கெட் போகும்போது இந்த ரூல்ஸ்லாம் ஏற்கனவே இருக்கணும், நீங்கள் வந்து ப்ரீ டிஃபைன்டாக வச்சுக்கணும். இந்த 3 பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்க முடியாது. ஓகே, யூ ஹேவ் டு யூஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் ஆகும். அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ரைட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கும், சில டைம் மார்க்கெட் கண்டினியூவேஷனில் இருக்கும், சில டைம் ரிவர்ஸில் இருக்கும், சில டைம் நீங்கள் வந்து பேட்டர்ன் பேஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் பார்க்கலாம். ஒரு என் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன், ஃபேர் வேல்யூ கேப் பேட்டர்ன், பிரேக் அவுட் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், அதெல்லாம் இருக்குது. நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ரைட். பேட்டர்ன் பேஸ்டும் நீங்கள் பார்க்கலாம். ரூல்ஸ் வந்து பயங்கர சிம்பிள். நீங்கள் வந்து ரிஸ்க் பர் டே, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் ஒரு ட்ரேடுக்கு எடுக்கிறீங்க, ரிஸ்க் எவ்வளோ, நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க, பொசிஷன் சைஸிங், நீங்கள் எவ்வளோ லாட் எடுப்பீங்க, 1 லாட்டா 10 லாட்டா அப்படி. இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரூல்ஸ் இருக்கும். எக்ஸ்பைரி டே, நான் எக்ஸ்பைரி டே, ரைட். மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும் கான்ட்ராக்ட்டு, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். அதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாமா இல்லையா அது வந்து டிசைட் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுவீங்க, ஆப்ஷன்ஸில் ஒர்க் பண்ணுவீங்களா, ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு கேபிட்டல் எவ்வளோ, இதெல்லாம் வந்து பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்க முடியாது. ஓகே, யூ ஹேவ் டு யூஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் ஆகும். அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க முடியும். ரைட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கும், சில டைம் மார்க்கெட் கண்டினியூவேஷனில் இருக்கும், சில டைம் ரிவர்ஸில் இருக்கும், சில டைம் நீங்கள் வந்து பேட்டர்ன் பேஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் பார்க்கலாம். ஒரு என் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன், ஃபேர் வேல்யூ கேப் பேட்டர்ன், பிரேக் அவுட் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன், அதெல்லாம் இருக்குது. நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ரைட். பேட்டர்ன் பேஸ்டும் நீங்கள் பார்க்கலாம். ரூல்ஸ் வந்து பயங்கர சிம்பிள். நீங்கள் வந்து ரிஸ்க் பர் டே, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் ஒரு ட்ரேடுக்கு எடுக்கிறீங்க, ரிஸ்க் எவ்வளோ, நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஈஸி தான் புரிஞ்சுக்கணும். டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஆனால் இருக்குது 3 பார்ட்டில் ரொம்ப ரொம்ப ஹார்டு. கொஞ்சம் வருஷம் ஆகும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது. அப்போ தான் கண்டுபிடிப்பீங்க. எட்ஜுன்ட்டு சொல்கிறோம். ஸோ ட்ரேடிங் எட்ஜ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இது வந்து டெவலப் பண்ணுறதுக்கே லைக் ஐ செட் மெனி பீப்புள் வந்து 4 வருஷம் 5 வருஷம். சில பேர் இந்த ட்ரேடருக்கு ட்ரேடராக வந்துட்டு திரும்பி இன்வெஸ்டராக மாறிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ரைட். ஸோ ஒரு எட்ஜ் வந்து பேசிக்காக நம்ம அனாலிசிஸ், ரைட், அனாலிசிஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சுட்டு அந்த அனாலிசிஸ் வந்து ஒரு சிக்னலாக கன்வெர்ட் பண்ணணும். ரைட். அந்த சிக்னல் தான் உங்கள் ட்ரேடிங் சிஸ்டம்க்கு வந்து ஓவராலாக, சப்போஸ் நீங்கள் வந்து 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, ஓவராலாக ஃபைனலாக பார்த்தீங்க 10 ட்ரேடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அவுட்புட் வரணும். பாசிட்டிவ் அவுட்கம் சொல்லுவாங்க. அதுதான் உங்கள் ட்ரேடிங் எட்ஜ். ஸோ திஸ் ட்ரேடிங் எட்ஜ் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர். ஆல்ரைட். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் வந்து சில என்னோட ப்ரைவேட் ரிசர்ச், ப்ரைவேட் கால்குலேஷனில் ப்ரைஸ் இருக்குது, டைம் இருக்குது, வால்யூம் இருக்குது. இந்த 3 எலிமெண்ட்ஸ் சேர்ந்து தான் இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு ஒரு ஷார்ட் ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு மார்க்கெட்டில், இல்லை லாங் ப்ரெஷர் வந்திருக்கு, அது வந்து சொல்லும் நம்மளுக்கு. அந்த இண்டிகேட் பண்ணும், அந்த சிக்னல் வரும். ஆனால் நான் முன்னாடி என்ன சொன்னேன், சும்மா ஒரு எட்ஜு வச்சுட்டு நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. நம்ம கிளியர் கட்டாக ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் நீங்கள் வந்து ரூல்ஸ் எல்லாமே பக்காவாக டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் இது. ரைட். ஸோ லெட்ஸ் இன்னும் ஒரு ஃபியூ டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் டைம் இப்போ எல்லாருக்கும் தெரியும். பிரேக்ஃபாஸ்ட் டைம் காலையில் தான் இருக்கும். ஸோ 9:15 AM - 10:15 AM வரைக்கும் 1 hour டைம் காலையில் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் சூட்டபிள் தான், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல் தான். யாரெல்லாம் வந்து பார்ட் டைமாக நீங்கள் வந்து படிக்கிறீங்க மார்க்கெட் பற்றி,
யாரெல்லாம் வந்து ஃபுல் டைம் ஏற்கனவே இருக்கீங்க, அது ஆப்வியஸாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஹோம் மேக்கர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணலாம், ரைட்? ஸோ இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் அப்ளிகேபிள். என்எஸ்சி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை பிஎஸ்சி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ we can யூஸ் 3-minute சார்ட், 4-minute சார்ட், 5-minute சார்ட். ஆனால் பெஸ்ட் டைம் ஃப்ரேம் என்னது? வாட் இஸ் த ரிஸ்க் ரிவார்ட்? நம்ம ஃபாலோ பண்ணுறது ரிஸ்க் ரிவார்ட் என்னது? இதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் முன்னாடி ஃபியூச்சர் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ரைட் நவ் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இண்டிகேட்டர் வந்து நீங்கள் யூ வில் கெட் இட், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அந்த ஷார்ட் பில்டப் இல்லைனா லாங் பில்டப் சிக்னல் வரும்போது நீங்கள் வந்து அந்த சிக்னலில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு கனெக்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 2 ways இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் செஷனுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி படிக்கலாம். தென் அந்த ப்ரெஷர் சிக்னலுக்காக வெயிட் பண்ணலாம். அப்போ தான் நீங்கள் வந்து ஓகே, நான் படித்தது, நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படி தான் ஆகுது, அதெல்லாம் பார்க்கலாம், ரைட்? நீங்கள் எப்படி யோசிச்சிங்க, அப்படி தான் ஆகுது மார்க்கெட்லான்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா செகண்ட் வே என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிக்னல் வரட்டும், சிக்னல் வந்து தான் அப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிப்பீங்க. ஓகே, இது வந்து சிக்னல் எதுக்கு ட்ரிகர் ஆகுதுன்னா, ஓகே ரிவர்சல் வரப்போகுது மார்க்கெட்டில், இல்லை இது வந்து கண்டினியூஷன் ஆகுது, இல்லை இன்னைக்கு வந்து சிக்னல் ஃபாலோ பண்ணக்கூடாது, இது வந்து லாஸ்ட் பிட்டு தான், மார்க்கெட் எனி டைம் ரிவர்ஸ் ஆகலாம், அப்படி, ரைட்? ஸோ நீங்கள் வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கலாம். பெஸ்ட் மெத்தட், ஹேண்ட்ஸ் டவுன் த பெஸ்ட் மெத்தட் தான் வேவ் தியரி. நீங்கள் வந்து இந்த வேவ் தியரி படிச்சிங்கன்னா யூ வில் ஹேவ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட் ட்ரெண்டிங் மூவில் போகுது, எவ்வளோ தூரம் போகலாம், மினிமம் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ, பேட்டர்ன் எந்த வருது, பேட்டர்ன் ரிவர்சல் பேட்டர்ன் வருதா இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் பேட்டர்ன் வருதா, அதையும் நீங்கள் படிக்கலாம். ஸோ எல்லியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸில் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் ப்ரைஸ். இந்த பார்ட் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. யாரெல்லாம் வந்து சீரியஸாக படிச்சுட்டு அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதெல்லாம் சொல்கிறது தேவையில்லை. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து சிக்னல் கம்பைன் பண்ணிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? நவ் சில மேண்டேட்டரி ரூல்ஸ் இருக்குது. இந்த மேண்டேட்டரி ரூல்ஸ்னால் ஃபிக்ஸ்டு ரூல்ஸ், நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இது முக்கியமான ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சிக்னல் வரும்போது ஜம்ப் பண்ணாதீங்க. சிக்னல் மேலே லாங்காக ஷார்ட்டாக அப்படி யோசிக்காதீங்க. கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. கேண்டில் க்ளோஸ் சப்போஸ் நீங்கள் 3-minute சார்ட் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் சிக்னல் லைட்டாக வந்தது, வெயிட் பண்ணுங்கள். அந்த கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். சேம் திங் நீங்கள் 4-minute சார்ட் யூஸ் பண்ணுறீங்க, 5-minute சார்ட் யூஸ் பண்ணுறீங்க, சிக்னலுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகட்டும், எவ்வளோ பெரிய கேண்டில் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்கள், ரைட்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் வந்து சிக்னலுக்கு சில டைம் முன்னாடி லெவல்ஸ் ட்ரிகர் ஆகிடும். ஓகே, சில லெவல்ஸ் வந்துடும். ஃபுல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா சில லெவல்ஸ் இருக்குது, அது ட்ரிகர் ஆகிடும். ஆனால் சில டைம் சிக்னல் இருக்காது. லெவல்ஸ் வந்து சில வால்யூம் கேல்குலேஷனால ட்ரிகர் ஆகிடும். பட் திரும்பி சொல்கிறேன், சில டைம்ஸ் வந்து சிக்னல் இருக்காது. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் லெவல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அது சிக்னல் இல்லாமல் லெவல் தேவையில்லை நம்மளுக்கு, ஆல்ரைட்? ஸோ டோன்ட் யூஸ் த லெவல்ஸ் வித்தவுட் சிக்னல். நவ் இந்த லெவல்ஸ்னால் என்னது? வாட் ஆர் தீஸ் லெவல்ஸ்? தீஸ் லெவல்ஸ் வந்து சில கேன் லெவல்ஸ் நான் வந்து என்னோட ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணுறேன். பேசிக்லி இது வந்து எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நான் வந்து சில டைம் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும், சில டைம் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆகும். எங்கே போயிட்டு எந்த லெவல் போயிட்டு கேன் லெவல் போயிட்டு மார்க்கெட் நிற்குது, எங்கே லெவல் போயிட்டு இந்த லெவல் தாண்டி போனால் தான் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும், இந்த லெவல் தாண்டி போனால் தான் நான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து திரும்பி சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் நான் வந்து இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன். இந்த லெவல்ஸ் வந்து ஃபுல் வெர்ஷனில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம், ரைட்? ஆன் ஆஃப் பண்ணலாம். நீங்கள் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையும் பண்ணலாம். ஸோ சிக்னலுக்கு வெயிட் பண்ணுங்கள், லெவல்ஸ் பாருங்கள், லெவல்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. உங்கள் சார்ட்டில் உங்கள் டூல்ஸ் இருக்கும், அந்த ட்ராயிங் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பண்ணிடுங்க. நவ் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு மார்க் ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் பாயிண்ட் கிளியர் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, நான் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியாது. நான் வந்து உங்களுக்கு பை செல் எங்கே பண்ணணும், எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு அலௌட் இல்லை. நான் வந்து அலௌட் இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கு. இதெல்லாம் உங்கள் பாட்டு தான் நீங்கள் பண்ணணும். இந்த சின்ன பாட்டு தான் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், அது உங்கள் பாட்டு, ரைட்? சப்போஸ் இப்போ மாதத்தில்
30 டேஸ் இருக்குது. மந்த்தில் 30 டேஸ் வச்சுக்கலாம். வீக்கெண்ட் இருக்கும், 4 வீக் இருக்குது, அதில் வீக்கெண்ட் எடுத்துடலாம். ஓன்லி ஒர்க்கிங் டேஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 22 செஷன்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ இது வந்து நடுவில் ஹாலிடேஸ் எதுவுமே இல்லை. 22 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இந்த 22 ட்ரேடிங் செஷனில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது காலையில் ஒரு 1 டைம் தான் பண்ணுவோம் பிரேக்ஃபாஸ்ட். பர் டே ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் தான் வரும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 22 செஷன்ஸில் 22லேருந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்போ தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அது மேலே. ஸோ 22 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேக்ஸிமம் அவ்வளோ தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம், ரைட்? பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் கனெக்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் பெஸ்ட் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். ஸோ டைம் ஃப்ரேம் முன்னாடி நான் என்ன சொன்னேன், 3 மினிட் சார்ட் இருக்குது, 4 மினிட் சார்ட் இருக்குது, 5 மினிட் சார்ட் இருக்குது. பேக் டெஸ்டிங் சில டேட்டா இருக்குது. நான் வந்து இந்த மார்க் ஸ்ட்ராட்டஜி எனக்காக தான் பண்ணுறேன். ஸோ டேட்டா நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணும்போது இப்படி வந்தது எனக்கு. ஸோ பேக் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 மினிட் சார்ட் 4 மினிட் சார்ட்டோட காம்பினேஷன் யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மீனிங் என்னென்னா, ஒரு சைடு வந்து 3 மினிட் சார்ட் போடலாம், இன்னொரு சைடு வந்து 4 மினிட் சார்ட் போடலாம். சில டைம் வந்து 3 மினிட் சார்ட்டில் சிக்னல் வரும், சில டைமில் 4 மினிட் சார்ட்டில் சிக்னல் வராது. ரீசன் என்னென்னா, இப்போ அகெயின் அந்த ப்ரைஸ் டைம் வால்யூம் கேல்குலேஷனில் 3 மினிட் சார்ட் கேண்டில் மேபி டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கலாம், 4 மினிட் கேண்டில் சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், அதுக்கு மேலே வால்யூம் டோட்டல் வால்யூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்குது, ரைட்? ஸோ சம்டைம்ஸ் சிக்னல் 3 மினிட்ல ட்ரிகர் ஆகும், சம்டைம்ஸ் 4 மினிட் ட்ரிகர் ஆகாது. சில பேருக்கு வந்து 4 மினிட் சார்ட் இல்லை ட்ரேடிங் வியூவில். சில பேர் பீப்புள் டோன்ட் ஹேவ் 4 மினிட் சார்ட். நீங்கள் வந்து 5 மினிட் யூஸ் பண்ணலாம், சேம் திங். ஓகே, ஆனால் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான், ஓரளவுக்கு எல்லாம் சேம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா 4 மினிட் இல்லைனா 3 மினிட் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட், ரைட்? பேக் டெஸ்டிங்கில் எனக்கு எவ்வளோ ரிசல்ட் வருதுன்னா, 22 செஷன் இருந்தால் எனக்கு 10லேருந்து 10 to 18 செட்டப்ஸ் வருது டோட்டலாக 22 செஷன்ஸ்லேருந்து. ஒரு சில நாள் வராது, பிகாஸ் பெரிய கேப் அப் ஆகிடும், பெரிய கேப் டவுன் ஆகிடும். ஓகே, அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணால் ஒரு அட்லீஸ்ட் 10லேருந்து 18 செஷன் செட்டப்ஸ் செஷன் இல்லை 10 to 18 செட்டப்ஸ் கண்டிப்பாக வருது அவுட் ஆஃப் 22 செஷன்ஸ், ரைட்? திஸ் இஸ் வெரி 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 குட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க். நான் வந்து என்ன டிசைட் பண்ணோம், ஓகே நான் வந்து இப்படி ஒர்க் பண்ண போது நான் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணணுமா, ஃபியூச்சர்ஸ் பண்ணணுமா? இப்போ நான் வந்து ஆப்ஷன் செல்லிங் பற்றி பேசல, பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆப்ஷன் செல்லிங் வந்து நம்ம ஓவர் நைட் பண்ணால் அது பெஸ்ட்டு. ப்ளஸ் டைரெக்ஷன்லாம் பண்ணால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ராடே பண்ண முடியாது அந்த அளவுக்கு. பட் ஸ்டில் ரைட் நவ் நான் வந்து மார்க் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஷன் பையிங்க்கு ஃபியூச்சர்ஸ்க்கு நான் வந்து டிசைட் பண்ண போகிறேன். இது வந்து நிஃப்டிக்கு யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நிஃப்டி மேலே யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நான் வந்து ஆப்ஷன் பண்ண போகிறேன்னா என்னோடய பேக் டெஸ்டிங்கில் நான் பார்த்தேன், வீக்லி ஆப்ஷன்ஸ் நான் வந்து பண்ண முடியாது, அலௌட் இல்லை. ஓகே, கேன்சல் பண்ணணும், நோ வீக்லி ஆப்ஷன்ஸ், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். எதுக்குன்னா, கொஞ்சம் வாலடைல் மூவ் வந்ததுன்னா, சப்போஸ் 40-50 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் வந்ததுன்னா பயங்கரமாக டிகே ஸ்டார்ட் ஆகிடும் வீக்லி ஆப்ஷன்ஸ்க்கு. வீக்லி ஆப்ஷன்ஸ் டோட்டலி அவாய்ட். வேணும்னா சப்போஸ் நிஃப்டியில் வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது, மந்த்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது ஃபியூச்சர்ஸும் இருக்குது. நான் வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறேன்னா நான் வந்து அடுத்த வீக் ஓட ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், ரைட்? ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன்ஸ் நான் வந்து பார்க்கலாம், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இல்லை. இல்லைன்னா நான் வந்து மார்க்கெட் நிஃப்டியோட மந்த் எண்டோட ஆப்ஷன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ தட் இஸ் அ சிம்பிள் மெத்தட். இதுதான் ஒரு சிம்பிள் மெத்தட். ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் சொல்கிறது தேவையில்லை, நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் டே 1லேருந்து டே எண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. நவ் சிம்பிள் கொஸ்டின், இந்த கேபிட்டல் எவ்வளோ தேவை ஒரு லாட்டுக்கு, ஒரு பொசிஷன் சைஸ்க்கு 1 லாட்டுக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைன்ட்டு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் 1 லாட் எட் த மணி, மந்த்லி ஆப்ஷனுக்கு எட் த மணி மந்தோட ஸ்டார்டிங்கில் எனக்கு மினிமம் 50,000 தேவை. சேஃபாக இருக்கணும்னா 50,000 கிட்ட தேவை எனக்கு. மந்த்லி ஆப்ஷன் பற்றி சொல்கிறேன். இது வந்து கொஞ்சம் கம்மி. நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மி, 30 to 30 இல்லைன்னா 27 அப்படி இருக்கும், 25-30 கொஞ்சம் கம்மி தான். 1 லாட் எட் த மணி புரியுங்களா? அவுட் சைட் த மணி இல்லை,
இந்த மணி இல்லை, எட் த மணி. ஏன்னா நம்ம வந்து மந்தோட ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுறோம். எட் த மணினா எட் த மணி ஆப்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம். ஃபியூச்சர்ஸ்க்கு 1 லாட் வந்து 2 lakhs மினிமம் தேவை. இன்னைக்கு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா 2 lakhs மினிமம் தேவை. நேக்கெட் ஹெட்ஜ் பற்றி சொல்லலை. ஸோ 2 lakhs மினிமம் தேவை ஃபியூச்சர்ஸ்க்கு. ஸோ நான் வந்து சப்போஸ் எட் த மணி ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன்னா நான் வந்து மந்த்லி ஆப்ஷன் பற்றி தான் யோசிக்கணும். ஓகே, இல்லை நெக்ஸ்ட் வீக்காக வீக்லி ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். திஸ் இஸ் ஃபார் 1 லாட். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ரூல் என்ன பண்ணணும், இப்போ ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தேர்ட் வீக் வரைக்கும், மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தேர்ட் வீக் வரைக்கும் மந்த்லி எட் த மணி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பைரியோட வீக் வந்து நான் வந்து அடுத்த மாசத்துக்கு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லை அடுத்த நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபியூச்சர்ஸ் பற்றி சொல்கிறது தேவையில்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் சேம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு க்ரைட்டீரியா நம்ம டிசைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன டிசைட் பண்ணோன்னா, நம்ம என்ட்ரி, எக்ஸிட், எஸ்எல், டேக் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும், எப்படி இருக்கணும், ரைட்? ஸோ என்ட்ரி பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி, நான் வந்து அந்த ப்ரெஷர் சிக்னல் கேண்டில் வரும்ல, அந்த சிக்னல் கேண்டிலுக்கு ஹை பிரேக் ஆச்சுன்னா, நான் இல்லை லோ பிரேக் ஆச்சுன்னா அப்படி ஒரு லாங் ஷார்ட் என்ட்ரி பற்றி யோசிப்பேன். இல்லை நான் வந்து ஒரு பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணலாம், ஃபேர் வேல்யூ கேப்பு, ஸ்ட்ரக்சர் சேஞ்சு, இல்லைனா நான் வந்து என் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன் அதை பற்றி யோசிக்கலாம். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, ஒரு எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால், ஒரு ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணால், ஒரு வால்யூம் யூஸ் பண்ணால், மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணால், இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே போகணும் அப்படி. இல்லை நான் வந்து என்னோட கேன் லெவல்ஸ் இருக்குது, கேன் லெவல் இந்த லெவல் தாண்டி மேலே போச்சுன்னா அப்போ தான் என்ட்ரி பண்ணுவேன் அப்படி, ரைட்? ஸோ நான் வந்து அந்த பேசிஸில் என்ட்ரி யோசிக்கலாம். நான் எக்ஸிட் வந்து ஆல்ரெடி தெரியும், எஸ்எல் 2 டைப்ஸ் இருக்கும். எஸ்எல் வந்து லாஸ் ஓட எக்ஸிட். பேக் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பேக் டெஸ்டிங் பண்ணும்போது என்டர் பண்ணும்போது நான் வந்து ஒரு எஸ்எல் வைக்கணும். என்டர் பண்ணும்போது நான் வந்து எஸ்எல் வைக்கணும். அது எவ்வளோ இருக்கணும்ன்ட்டு நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 25 to 30 பாயிண்ட்ஸ், இது நிஃப்டி பற்றி சொல்கிறேன். 25 to 30 பாயிண்ட்ஸ் எஸ்எல் நல்லது, குட் எனஃப். ஓகே, இது வந்து நான் கேண்டில் க்ளோசிங்காக வெயிட் பண்ணலாம், இல்லை நான் வந்து அந்த 30 பாயிண்ட்ஸ் டச் ஆச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணலாம். அப்படி நல்லது தான், நோ இஷ்யூஸ் தட். இப்போ வந்து நான் லெவல் யூஸ் பண்ணால், கேன் லெவல் இருக்குல்ல, அந்த லெவல் யூஸ் பண்ண சப்போஸ் லாங் சிக்னல் ட்ரிகர் ஆச்சு, ஆனால் லாங் மேலே போகல மார்க்கெட், உடனே கீழே வருது, ஒரு லெவல் இருக்குது கேன் லெவல், அந்த லெவல் நான் வந்து கீழே போச்சுன்னா, கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் எஸ்எல் பேஸ்ட் ஆன் லெவல், எஸ்எல் பேஸ்ட் ஆன் பாயிண்ட்ஸ். ஓகே, நவ் கம்பல்சரி என்னென்னா, நான் வந்து பேக் டெஸ்டிங்கில் பார்த்துருக்கேன், இன்றைக்கி வந்து ட்ரெயிலிங் எஸ்எல் கண்டிப்பாக வைக்கணும். ட்ரெயிலிங் எஸ்எல் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் வந்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சது எஸ்எல் நீங்கள் வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து திரும்பி ஜீரோக்கு வைப்பீங்க, காஸ்ட் வைப்பீங்க, அப்படி ட்ரெயிலிங் எஸ்எல். ஓகே, ஸோ ட்ரெயிலிங் எஸ்எல் வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம சிஸ்டமில். பிகாஸ் சம்டைம்ஸ் மார்க்கெட் வாலடைல் பிஹேவ் பண்ணும்போது நீங்கள் வந்து உடனே ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, நெக்ஸ்ட் மினிட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் உடனே எஸ்எல் போயிடும். ஸோ அந்த ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நான் வந்து எஸ்எல் மாற்றணும், காஸ்ட். அன்றைக்கி வந்து காசு வரல பரவாயில்ல, ப்ராஃபிட் ஆகலை பரவாயில்ல, லாஸும் வரல, அதுதான் நல்லது, ரைட்? ஸோ தட் இஸ் வெரி குட். ஃபஸ்ட் நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தோம், உடனே கீழே வந்துச்சுன்னா நான் வந்து ரெடியாக இருக்கணும். நான் வந்து அதிகம் எஸ்எல் போகாமல் நான் வந்து எஸ்எல் மாற்றிடுவேன் ப்ராஃபிட் இருக்கும்போது. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கும்போது நான் வந்து எஸ்எல் மாற்றணும். ஸோ பேக் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருந்தால் நீங்கள் நல்லது. எஸ்எல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து கேன் லெவல் யூஸ் பண்ணலாம், மாற்றிடுது. நான் வந்து ப்ராஃபிட்டு நான் வந்து சப்போஸ் 2000 இருக்குன்னு நான் 1000 மாற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருந்தால் நான் வந்து எஸ்எல் திரும்பி 0 போடலாம், காஸ்ட்டாக வைக்கலாம் அப்படி. ஓகே, வெரி சிம்பிள். நான் ப்ராஃபிட் பற்றி நம்ம பேசும்போது நம்ம வந்து எந்த லெவல் ப்ராஃபிட் எடுக்கணும், ரைட்? அதுதான் பெஸ்ட்டு சொல்லும்போது யூஸ்வலாக பீப்புள் ஃபாலோ பண்ணுறது 1:1 இல்லை 1:1 ரிஸ்க் ரிவார்ட். ஸோ நீங்கள் வந்து 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் வைக்கிறீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், அதுதான் 1:1. இப்போ வந்து ரிஸ்க் ரிவார்ட் 1:2னா நீங்கள் வந்து 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் எடுக்கிறீங்கன்னா 40 பாயிண்ட்ஸோட ப்ராஃபிட். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் மெத்தட். ஆனால் லைவ்ல பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே அந்த 1:2 1:1 ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ
சம்டைம்ஸ் ட்ரெண்டிங் மூவ்ல இருக்கும்போது, ரைட், ட்ரெண்டிங் மூவ்ல இருக்கும்போது நம்ம வந்து 1:2 அதிகம் ரிஸ்க் ரிவார்ட் வைக்கலாம். மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன், ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது, சாப்பி இருக்கும்போது மேலே கீழே போயிடும். சில டைம் வந்து ஃபாஸ்ட் வாலட்டிலிட்டி இருக்கும்போது நான் வந்து 1:1 வைக்கலாம். ஸோ இதான் வந்து டைனாமிக் டேக் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. டைனாமிக் டிபி, ரைட்? ஸோ இப்படி நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நான் ஃபைனல் கொஸ்டின், எனக்கு எப்படி தெரியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் மூவாக இருக்குமா இல்லை சாப்பி இருக்குமா? இந்த ஆன்சர் திரும்பி அகைன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். முன்னாடி நான் சொன்ன ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. கிட்டத்தட்ட 90% பீப்புள் இங்கே தான் ஃபெயில் ஆவாங்க. மேலே இருக்கிறது எல்லா சிஸ்டம் வந்து ஈஸியாக ஒரு நாள்லயே நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு ஆமாம் இதுதான் பண்ணும் அதான் பண்ணு சொல்லிடுவீங்க. ஆனால் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் மெயின். 90% ட்ரேடர்ஸ் இங்கே தான் ஃபெயில் ஆவாங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வேர்ல்டில் இருக்கிற பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஆல்சோ ஃபெயில் ஆகும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வந்து முக்கியமான ரிசோர்ஸ் ப்ரொவைட் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், யூடியூப்லேயே இருக்குது. நம்ம எலிட் வே மாஸ்டர் கோர்ஸ் படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த எட்ஜ் சொல்கிறோம்ல, எட்ஜ் டூல்ஸ் இதெல்லாம் வந்து இட் வில் டேக் இயர்ஸ் டு பில்ட், ரைட்? இட் வில் டேக் அ லாங் டைம் டு பில்ட். ஆனால் இது ஏற்கனவே இருக்குது என்கிட்ட. இப்போ இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் ஏற்கனவே இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ நம்ம எஃபர்ட்ஸ் எல்லாம் எங்கே போடணும்? இப்போ எஃபர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லேர்ன் பண்ணுறது தான் பண்ணணும், ரைட்? திஸ் இஸ் வெரி வெரி கிளியர். நவ் நம்மள்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும். விளாண்ட் இப்போ ஒரு ஸ்மால் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணுன்ட்டு தெரியும். அதெல்லாம் காம்பனன்ஸ் என்னென்ன வரணுன்ட்டு நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர் வந்து இஸ் அ பெய்ட் இண்டிகேட்டர். இட்ஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். டீட்டெயில்ஸ் எல்லாமே கூகுள் ஃபார்மில் இருக்குது, நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஆனால் பிஃபோர் யூ கோ டு பெய்ட் வெர்ஷன், நீங்கள் வந்து ஃபுல் வெர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக டெமோ வெர்ஷன் தரேன். இதுக்கு காரணம் இருக்குது. டெமோ வெர்ஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நான் வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து வந்து ஷோரூம் போகிறோம் கார் வாங்குறதுக்கு, வண்டி கார் வாங்குறதுக்கு ஷோரூம் போகிறோம். அதுவும் நார்மல் ஷோரூம் இல்லை, லக்ஸுரி கார் ஷோரூம், BMW, ஆடி, பென்ஸ், அதான் அப்படி. ஒரு நார்மல் பர்சனுக்கு அந்த அளவுக்கு காசு சம்பாதிக்கிறது, சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும், ரைட்? அந்த சப்போஸ் எவ்வளோ லேக்ஸ் ஆகும் அந்த வண்டிக்கு, ரைட்? ஸோ போத் ஆஃப் அஸ் கோ, அந்த கடைக்கு போயிட்டு வாங்குகிறோம். அன்றைக்கி தான் ஒரே நாள் போகிறோம், ஒரே நாள் சேம் வண்டி வாங்குகிறோம். ஓகே, நவ் மார்க்கெட்டில் இதுதான் தான் நம்ம எட்ஜ். எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்மக்கிட்ட அந்த காசு வரும், சாரி எட்ஜ் வரும். ட்ரைனிங் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அதெல்லாம் எட்ஜ் வரும். ஸோ நம்மள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் இண்டிகேட்டர், அதுதான் எட்ஜ் இருக்குது. ஸோ வண்டி இருக்குது 2 பேர்கிட்ட, we both have the car, சேம் கார். நான் என்கிட்ட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டிரைவிங். டெய்லி நான் வந்து டிராஃபிக்கில் போகிறேன், நான் வந்து ஹைவேல போகிறேன், இங்கே போகிறேன். நான் வந்து டிராஃபிக் நேவிகேட் பண்ணுறது, எப்போ இந்த ஏரியாவில் அதிகம் டிராஃபிக் இருக்கும், அப்படி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் லைஃப்பில் வண்டி வாங்கி ட்ரைவ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு அதிகம், எனக்கா உங்களுக்கா? ஸோ பேசிக்லி தட் இஸ் த மெயின் ரீசன். ஆனால் நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம், நீங்கள் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக டிரைவிங் ஈஸியாக பண்ணலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரும்பி வரலாம், ரைட்? ஸோ யூ கேன் கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் நான் வந்து வண்டி வாங்க முன்னாடி எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்னோட ஹைட் எவ்வளோ, என்னோட ஸ்டீரிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வைக்கணும், உள்ளே இருக்கிறது லெதர் சீட்டிங்காக, கலரு, அதெல்லாம் நான் வந்து வண்டியோட பெயிண்ட் கலர் அதெல்லாம் நான் முன்னாடி நான் வந்து டிசைட் பண்ணணும். பேசிக்லி ரூல்ஸ், ரைட்? சிஸ்டம் நான் வந்து டிசைட் பண்ணணும் முன்னாடி, பிஃபோர் ஐ பை த கார். அது வந்து பார்க்கிங் இடம், நான் வந்து எவ்வளோ மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகும், அதெல்லாம் வந்து முன்னாடி டிசைட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் போவீங்க, டிசைடெல்லாம் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் போவீங்க. ஸோ இதுதான் டெமோ வெர்ஷன் பேசிக்காக. ஓகே, ஸோ அந்த டெமோ வெர்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இல் பி குட் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாருக்கும் எவ்ரி சிங்கிள் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும், நீங்கள் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அந்த டெமோ வெர்ஷன் இஸ் த பெஸ்ட் வே. நீங்கள் வந்து அந்த டிசைட் பண்ணலாம், இதுதான் நான் சிஸ்டம் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு. இப்போ உங்களுக்கு சிஸ்டம் எப்படி பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ டெமோ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு அதை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ டெமோ வெர்ஷன் எப்படின்னா,
டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் என்னென்னு டெமோ வெர்ஷனுக்கு ஃபுல் வெர்ஷனுக்கு. டெமோ வெர்ஷனில் கொஞ்சம் ப்ரெஷர் சிக்னல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கேன் லெவல்ஸ் இருக்காது, ரைட்? கேன் லெவல்ஸ் இல்லை, அது மட்டும் ஃபுல் வெர்ஷன் தான் இருக்கும். ஃபுல் வெர்ஷனில் இன்னும் கொஞ்சம் அதிகம் சிக்னல்ஸ் இருக்கும், ரைட்? நீங்கள் வந்து டெமோ வெர்ஷன் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. உங்களுக்கு ட்ரேடிங் வியூ ஐடி தான் தேவை எனக்கு. டெமோ வெர்ஷன் அன்றைக்கி சப்போஸ் இன்றைக்கி பண்ணுறேன்னா 2 வீக்ஸ்க்காக நான் தரேன். 1 வீக் இல்லை, இது வந்து 2 டேஸே போதும் உங்களுக்கு. 2 டேஸே போதும். நான் வந்து 2 வீக் தரேன், 2 வீக்ஸ் தரேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணிக்கோங்க அது மேலே, ரைட்? அது இல்லாமல் நீங்கள் வந்து பேக் டெஸ்டிங் எவ்வளோ வருது அந்த டைமுக்கு, ஒரு 3 மந்த்ஸ் பேக் டெஸ்டிங் எல்லா சிக்னல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணலாம் உங்கள் டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் போட்டு. சிம்பிள் கேட்ச் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, டெமோ வெர்ஷனுக்காக ஆக்சஸ் கேட்டிங்கன்னா, நான் ஒன்லி ஒன்ஸ் தர முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து நாளைக்கு எனக்கு சொல்லாதீங்க, நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டு காலைல ஏஞ்சிக்க முடியல, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் சார்ன்ட்டு அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வந்து கல்யாணம் போயிட்டீங்க நடுவில், இந்த 2 வீக்ஸ் கேப்பில் நீங்கள் கல்யாணம் போயிட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் முடியாது. நடுவில் 2 வீக்ஸ் கேப்பில் சார் மார்க்கெட்டு 2 நாள் ஹாலிடே இருந்தது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், முன்னாடியே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேலண்டர் ஃப்ரீ இருக்கணும், டைம் ஃப்ரீ இருக்கணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சில பேர் வந்து சார் இப்போ யூஸ் பண்ணிட்டேன் டெமோ வெர்ஷன், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் சார் நடுவில் பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் மார்க்கெட் விட்டேன், இப்போ தான் வரேன், திரும்பி எனக்கு டெமோ வெர்ஷன் தேவைன்னா அப்படி கொடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரிமெம்பர், கீப் யுவர் கேலண்டர் ஃப்ரீ. நீங்கள் சீரியஸாக போனோன்னா, இப்போ டெமோ வெர்ஷன் ஏற்கனவே எல்லாரும் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க, திரும்பி நான் வந்து கொடுக்க முடியாது, ரைட்? ஸோ மெனி பீப்புள் ஆல்ரெடி டெமோ வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க, 1 மந்த் கிட்ட பல அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் குரூப் மெம்பர்ஸ் எல்லாம். ஸோ ரைட் நோ ஐ கான்ட் கிவ் தட் அகேன், ஆஸ் சிம்பிள் அஸ் தட், ரைட்? ஸோ சிம்பிள், உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடி தான் தேவை எனக்கு. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது எனக்கு, அங்கே வந்து கேட்கலாம். ஸோ பெய்ட் வெர்ஷன் ஃபுல் வெர்ஷனோட இது இண்டிகேட்டர் வந்து அகெயின் கூகுள் ஃபார்மில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம், இல்லை எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். இட்ஸ் சேம் திங், ஆல்ரைட்? So I hope you find this video very helpful. Do reach out, queries ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. Thank you for watching this video guys. I'll see you in the next video. Until then, வேட்டை அப்போ பார்க்கலாம்.